முதலாவது ஒரு விசுவாசியோட வேலை என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. சபை தேடுதல். இங்க இருக்கு நல்ல சபை, இந்த சபை சரியில்லை, இந்த ரெஸ்டாரண்ட் சரியில்லை. சபை தேடுறது விசுவாசியின் ஒன்று. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அப்போது என்ன ஆகும்? உன் உள்ளத்திலே நீதி உண்டாகும். நீ கடவுளை மட்டும் தேடுற, கடவுளை மட்டும் நீ நம்பி இருக்கிற. அக்கத்து பக்கத்துல எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன ஒழுக்குறாங்க, எப்படி வராங்க, என்ன பேசுறாங்க, அதை நீ பார்க்காதபடிக்கு உன் மனவாளனை மட்டும் பார்க்குது என்றால் உன் உள்ளத்திலே நீதி வளராது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனோட நீ வாசிக்கணும். அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யமான அவருடைய நீதியை தேடு. டிக்டாக்ல இருக்கிறதா நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்க அவரை மட்டும் தேடுறீங்க. பொண்ணை தேடல, பொருளை தேடல, பணத்தை தேடல, சம்பாதிக்க தேடல, பிசினஸ் தேடல. தேடக்கூடாதுன்னு இல்லை. நான் வரேன். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த இன்னும் ஐஸ்வர்யம் தேவையில்லை, பணம் தேவையில்லை, நகை நட்டு தேவையில்லை. அதெல்லாம் செலவல்ல. ஐயோ, அதெல்லாம் செலவல்ல. அதெல்லாம் பின்னால வரும், லைன்ல வரும். ஆனா முத தேவனுடைய ராஜ்யத்தை. ஏன்னா நீங்க அடுத்தது நீங்க போகும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு. அப்ப அவரோட ராஜ்யம் இங்க வரணும்னா அங்கே நீதி மலர வேண்டும். நீதி மலர வேண்டும். யாரை பத்தி நான் எவனை பத்தி பேசணும்? முதல் நீ உன்னை வளர்த்துக்கொள். ஆல் திஸ் இயர்ஸ் என்னை வளர்த்துக் கொள்வதில் தான் நான் நாட்டம் செலுத்துகிறேன். ஏன்னா எது நடந்தாலும் அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு பாதிப்பு வரவே. அப்ப தேவனுடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ராஜ்யத்தை தேடுங்க. சேர்ச்சை தேடாது. நீங்க ரொம்ப கூட்டம் வந்து சேர்ச்சை விட்டு சேர்ச்சி போயிட்டு இருக்கு. தருதலை. எனக்கு இந்த சேர்ச்சி பிடிக்கல, இந்த பாசம் பிடிக்கல. தேவ சேர்ச்சை தேடாத. முதலாளிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஃபேமிலி ஹீலிங் சென்டர் மெம்பர்ஸ், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொண்டா நீ எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இறந்த இடத்திலே கனி கொடுப்பார். இருக்கீங்களா இல்லையா? கிளியரா இருக்கா இல்லையா? அப்ப ஒரு ஜனல் அங்கங்க ஓடிட்டு இருக்குன்னா அங்க விட்டுக்கு வரைக்கும் வளராம கிடக்குதுங்க. வளர்ச்சி இல்ல. God is not with them. If God is there, they will sit in one place. ஐயோ, என்ன நடந்தாலும் நிலைத்து நிற்பேன். நிலைத்து நிற்கிற கூட்டம் அது. உன்னுடைய ஈகோ உள்ள வரவே கூடாது. ஏன் இப்படி பேசினாங்க? ஏன் என் பிள்ளைய எப்படி பார்த்தாங்க? ஏன் என் பிள்ளைய எப்படி கண்டிச்சாங்க? ஏன் என் பிள்ளைய பார்த்து முறைச்சாங்க? சோவா முறைச்சிட்டு போட்டோம். நாளைக்கு உன் புள்ள வளர்ந்து சபையில கனி கொடுக்கும் போது வாய் அடைச்சு நிற்பார்கள். காத்திரு. என் பிள்ளை எப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளை அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி பேசினா நாளைக்கு உன் புள்ள உனக்கு பண்ணும் பாரு. உன் பிள்ளை உனக்கு பண்ணும் பாரு. அப்ப வலிக்கும் பாரு. உன் பிள்ளைய பண்றாங்களா? இன்னும் அதை ஜெபத்துல இருடா, பைபிள் வாசிடா, கடவுள்கிட்ட சொல்லுடா. இப்படி பண்ணிட்டாங்களா? நீ ஜெபம் பண்றா. நாளைக்கு இதே சபையில நீ உயர்ந்து நிற்படா. கர்த்தரை நீ வச்சிருப்பாரா அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்து. பிள்ளைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் போது என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? வாசம் கொடுத்தீர்கள் என்றால் அம்சமா. புரியுதா? சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் மூஞ்சி தீட்டு ஏன் இப்படி என் பிள்ளைய விட்டு ஒரு மாதிரி பார்க்குது. அதெல்லாம் உன் நினப்பு, உன் பொழப்பு, உன் கேடு கட்ட எண்ணமும் இதயமும். விட்டு பார் என் கைகளிலே வளரும் பார் தங்கம் போல. வெட்டுப்பார் என் கைகளிலே வளர்த்தெடுப்பேன் தங்கத்தை போல. ரொம்ப தங்கத்தை போலதான் வளர்த்திருக்கிறேன். ஆனா அது பித்தளை போல சைன் பண்ணிட்டு உட்காந்து.
இதெல்லாம் ஒரு புரியுது. ஓகே, லெட்ஸ் கோ. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியும் தேவை. That's all you have to do.